உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்போவுமே ஒரு வெற்றி பாதை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறைய நிகழும் அப்படின்னும் இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். அரசியல்வாதிகளின் சப்போர்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தொழிலாளர் துறை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல் இந்த லேபர், அது சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டம் திகழுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட நீங்கள் நல்ல முறையில் நடந்தால் தான் இது நடக்கும். நீங்கள் எந்த காலகட்டம் தொழிலாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சண்டையோ உங்கள் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சில சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கும். அந்த கடமைகளை செய்யாமல் தவிர்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக வருவதற்கான
வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழ்துன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய முயற்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். எந்த விஷயத்தை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையாரிடம் அல்லது தந்தை சொல்லக்கூடியவர்களிடம் அனுமதி பெற்று சரிங்களா, அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி செய்யணும்னா பர்மிஷன் வாங்குங்க. இல்லை அவர்களிடம் சாஷ்டாங்கமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமார்களின் ஆலோசனைகள் கிடைப்பதற்கான மிக ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா அந்த அதிகமான இந்த அழுத்தத்தினால நிறைய பேருக்கு ஞாபகம் மறதி என்பது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் என்னக்கா இந்த அதிகமாக படித்தில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நரம்பு துடிக்கிறது, நர்வஸ் வீக்னஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதனால் ஒரு சிறிய ஒரு மன அழுத்தமும் வருவதற்கான வாய்ப்புகள். அதனால் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி படிக்காமல் கொஞ்சம் டைம் விட்டு ரிலாக்ஸாக படிக்கும் போது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரக அமைப்புகள் இங்கே இருக்கிறதுனால தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா படிப்பு நல்லா இருக்குது, உங்களால் அதை முழுமையாக படிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இந்த கிரக அமைப்புகள் ஏற்படும். இந்த ஒரு மாதம் தான் இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்காமல் உங்களோட குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் நரம்பு துடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதே போல் அம்மா சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது தொண்டையில் ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படும். த்ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் சொல்லுவாங்களே த்ரோட்டில் கட்டி வர்றது, இல்லை ஏதாவது ஒரு ஹார்மோன் சார்ந்த தைராய்டு, இந்த மாதிரி தைராய்டு கட்டி, இல்லை ஏதாவது ஒரு கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அம்மாவுடைய விஷயத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு அறுவை சிகிச்சை கூட சில பேருக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலங்களில் கிரக அமைப்புகள் ஏற்படுது. ஆனால் இந்த காலத்தில் அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மாதம் தள்ளி கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி பாருங்கள், அதுவே மருந்துலேயே சரியாவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் அங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். மேலும் எதிர்பாராத திடீர் பண வரவுகள் என்பது இருக்கும். பணம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எதிர்பார்த்த பணத்தை காட்டிலையும் எதிர்பார்க்காம சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நினச்சிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பண வரவை பெற்று தரும். ஸோ அதே போல் நம்ம எதிர்பார்த்து அப்படியே ஒரு கால்குலேட் பண்ணி உட்காந்துருக்க விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த நோய் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கால சயாட்டிக்கா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, சயாட்டிக்கா நர்வ் பெயின் அப்படின்வாங்களே. ஸோ இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வருவதற்கான காரணங்கள் இருக்குது. இது உங்களோட முறையற்ற உணவு பழக்கத்தினாலும் முறையற்ற தூக்கத்தினால வரக்கூடிய விஷயம். ஸோ அதனால் இந்த காலகட்டம் அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னு இப்போ என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது இந்த காலகட்டத்தில் வருவதற்கான இப்போ வரக்கூடிய காலம் வெயில் காலம் வருது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய நீர் சத்தை அதிகமாக எடுத்துக்கணும். நீர் சத்தை அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் வராது. இல்லைன்னா வச்சுக்க நிறைய துளாராசிக்கு இருந்த காலகட்டத்தில் தான் கல் பிரச்சனை வர்றது, இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வருவதற்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க, இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ காதல் சார்ந்த விஷயங்கள் பெண்ணோட வீட்லேயோ இல்லை ஆணோட வீட்லேயோ சரிங்களா. ஸோ அந்த பிரச்சனைகள், வீட்டார் சண்டை போடுறாங்க, இந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கூட எனக்கு மனசில் போட்டு நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயத்துலலாம் ரொம்ப போட்டு திங்க் பண்ணிக்க வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அதை ரகசியமாக வச்சுங்க. உங்களோட ரகசியங்களும் ரகசியமாக பாதுகாக்கிறது மிகவும் நல்லது. அதை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது அது இன்னொருத்தர் ரகசியமாக வச்சுருக்க மாட்டாங்க, அதை ரேடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும் சரிங்களா. அதனால் துலாம் ராசி என்பது இந்த காலகட்டத்தில் யாரிடமும் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு கை கூடுவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டத்தில் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வரன்கள் யாராவது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன்கள் தானாக வருவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களோட வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு திகழப்போகுது. இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க, ஒரு ஜாப் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக இன்கேஸ் அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாக கூட வரலாம், இல்லை அவங்களே கூட ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட வரலாம். அதன் மூலமாக ஒரு வருமானம் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இருக்குது. இதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான
சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க துளாராசிக்காரருக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், இந்த கிட்னி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உபாதைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்னாக்கா அதுக்கு நிறைய நீர் மோர் எடுப்பது, இந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை செய்வதன் மூலிமா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சரி செய்யாதவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொமோஷனையே வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்க ப்ரொமோஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் லீவு போட்டதுனாலே அந்த ப்ரொமோஷன் தள்ளி போயிடும். அதனால் எனக்கு வேலை செய்கிறவங்க வந்து நமக்கு இது தானே அப்படின்னு இல்லாமல், ஸோ சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் எடுக்கும்போது, ஏன்னா கிரகங்கள் நமக்கு வந்து அது வேலையை செஞ்சிட்டு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் அமைச்சிக்கும் போது தான் அதன் மூலிமா நமக்கு நன்மையும் கிடைக்கும், நன்மையற்ற விஷயங்களை நன்மையாக்கிக்கவும் முடியும். ஸோ அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த அலட்சியத்தை கொள்ளாமல் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். ஏன்னா இப்போ துளாராசிக்காரங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். துளாராசிக்காரங்க எதையுமே வந்து, ஏன்னா அதோட ராசியே அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு, எல்லாத்தையும் வந்து வேல்யூவேட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது வந்து இவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதே இவங்களோட சுய முடிவுகளை எடுக்கக்கூடிய துளாராசிகள் நிறைய பேரை பார்த்துட்டா ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது இவங்களால். அவ்வளோ ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க. ஏன்னா கம்மியாக தெரிஞ்சால் பரவாயில்ல, அதிகமாக தெரிஞ்சிட்டாவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நாலேஜ் அதிகமாகும் போது முடிவு எடுப்பதில் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா மைண்டை கூலாக வச்சுக்கோங்க, மனசை அப்படியே லைட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம், கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாக, ஏன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், அந்த நம்பிக்கையே இவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். அதுதான் சொல்லுவோம். ஓவராக நம்பிட்டு என்ன பண்ணுவார்னா, இப்போ கடவுள் சொல்கிறத கேட்குறதா இல்லை நாம் முடிவு எடுக்கிறதா, இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே அந்த இரட்டைத்தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து துளாராசிக்காரர்கள் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா தந்தைக்காக இவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு நற்பலனை கொடுக்கும். அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றும் மூலியமாக பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படியே கிராப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பாக வச்சுக்கினா நீங்கள் என்னென்னாக்கா சிவன் வழிபாடு செஞ்சு பெறேன். சிவன் கோயிலில் போயிட்டு தாமரை பூவை வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.